வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். சின்ன முதலியார் சாவடியில் கடலில் குளித்த பள்ளி மாணவன் ஒருவரை தேடும் பணியில் 2 மாநில கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை லட்சிய ஜனநாயக கட்சி வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று 5வது முறையாக ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆட்சி அமைய பெற்று 100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற துணைநிலை ஆளுநர் உரையை தொடர்ந்து பேரவை நிகழ்ச்சிகளை சபாநாயகர் அன்பழகன் பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைத்து இன்றைய தினமே முதலமைச்சர் ரங்கசாமி நடப்பு ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார் என்று அறிவித்தார். அதன்படி பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய கூட்டத்தொடரில் நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். பேரவையில் பட்ஜெட் வாசித்த முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதன்படி புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கியம் பண்பாடு ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் புதுச்சேரி நகரில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என்று தெரிவித்தார். தமிழ் சொற்கள் துறையில் மேம்பட்ட ஆய்வுகளை ஊக்குவிக்கும் வகையில் புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் சொற்பியல் இயற்கை அமைக்கப்படுகிறது. இதற்காக கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 16.22 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களின் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அரிசியின் அளவை மாற்றி அமைத்து அரிசியுடன் கூடிய கோதுமை மாவு, துவரம்பருப்பு, கேழ்வரகு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்தார். புதுச்சேரி அரசின் பால் பொருள் விற்பனை நிறுவனமான பான்லே விற்பனை நிலையங்கள் நவீனமயமாக்கப்படும் என்றும் பாலின் தரத்திற்கு ஏற்ப லிட்டருக்கு 41 ரூபாய் கொள்முதல் விலை வழங்கப்படும் என்றார். புதுச்சேரியில் 10 இடங்களில் அடக்க விலை கடைகள் தொடங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதில் உளுந்து, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும். மின்சாரத்தை சேகரிக்கும் வகையில் 150 கோடி ரூபாய் செலவில் 50 மெகாவாட் திறன் கொண்ட மின் சேமிப்பு அமைப்பு உருவாக்கப்படும். இதன் மூலம் மின்சாரத்தை சேமிக்கும் அமைப்பு மூலமாக மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்படும். மீன்வளத்துறைக்கு 178 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி புதிதாக 1000 மீனவ சமுதாயத்தை சேர்ந்த முதியவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு வைத்திருக்கும் மீனவர்களுக்கு 7500 ரூபாய் மதிப்புள்ள குளிரூட்டும் பெட்டிகள் இலவசமாக வழங்கப்படும். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் மூலம் 150 இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 12 மாத காலம் டிஜிட்டல் பயிற்சி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தெரிவித்தார். புதுச்சேரியில் 9 முதல் 10ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கையடக்க கணினி என்றும் புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 3000 ரூபாய் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். சின்ன முதலியார் சாவடியில் கடலில் குளித்த பள்ளி மாணவன் ஒருவரை தேடும் பணியில் 2 மாநில கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கௌசிக், பிரதீஷ், சசி ஆகிய 3 பேரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் குளித்துள்ளனர். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கி கௌசிக், பிரதீஷ், சசி ஆகிய 3 பேரும் திடீரென கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். மாணவர்களின் அலறல் சத்தம் கேட்ட அருகில் இருந்தவர்கள் கூச்சலிடவே சின்ன முதலியார் சாவடி மீனவர் நகுல் என்பவர் உதவியுடன் கடலில் தத்தளித்த கௌசிக்கை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மேலும் நாகராஜ் மகன் பிரதீஷ் மற்றும் வேலு மகன் சசிதரன் ஆகிய இருவரும்
இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் நேற்று திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் தீயணைப்புத்துறை போலீசாரின் உதவியுடன் மாணவன் சசிதரனின் உடல் மீட்கப்பட்டது. இந்நிலையில் இன்றுடன் 3 நாட்கள் ஆன நிலையில் மற்றொரு மாணவனான பிரதீஷ் உடலானது இதுவரை கிடைக்கவில்லை. இதனால் தமிழக கடலோர காவல்படை, கடலூர் பிரிவு போலீசார் மற்றும் புதுச்சேரி மாநில கடலோர காவல்படை போலீசார் உதவியுடன் மாணவன் பிரதீஷின் உடலை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை லட்சிய ஜனநாயக கட்சி வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த 2026-27 ஆண்டுக்கான 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டில் மக்கள் நலன் மற்றும் புதுச்சேரியின் வளர்ச்சியை மையமாக கொண்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்ஜெட்டில் மாணவர் நலன் மற்றும் கல்வி திட்டங்களின் விரிவாக்கம், உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம், புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மனமாற வரவேற்கிறோம். மேலும் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதேபோல் வன்கொடுமையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் சமூக நீதியை உறுதிப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாகும். குறிப்பாக உப்பளம், காமராஜ் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பு உருவாக்கப்படுவதற்கான அறிவிப்பு அப்பகுதி மக்களின் நீண்டகால தேவையை நிறைவேற்றும் முக்கிய நடவடிக்கையாகும். மேலும் புதிய முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் காரைக்கால் மற்றும் தட்டாஞ்சாவடியில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும். மக்கள் நலன், கல்வி, சுகாதாரம், குடிநீர், உட்கட்டமைப்பு, சமூக நீதி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் கால தாமதமின்றி முழுமையாக செயல்படுத்தப்பட்டு அதன் பயன்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் எதிர்பார்ப்பாகும். மக்கள் நலனையும் புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சியையும் முன்னிறுத்தி பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ள இந்த 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் புதுச்சேரியின் வளர்ச்சி பயணத்திற்கு புதிய வேகம் சேர்க்கும் ஒரு முக்கிய பட்ஜெட்டாக அமையும் என நம்புகிறோம். இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து முக்கிய அறிவிப்புகளும் விரைந்து செயல்படுத்தப்பட்டு அதன் முழு பயன்களும் புதுச்சேரி மக்களை சென்றடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் 2026-27 ஆண்டுக்கான புதுச்சேரி பட்ஜெட்டை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மனமாற வரவேற்கிறோம் என அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனையா மதுபான கூடமா? சமூக விரோதிகளால் சீரழியும் மருத்துவமனை. வீடியோ வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் கனவு திட்டங்களில் ஒன்றாக ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து வகையான உயர்தர மருத்துவ சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனையை நம்பி வருகின்றனர். ஆனால் மருத்துவமனையில் பணியாற்றும் சில அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் அலட்சிய போக்கு காரணமாக மருத்துவமனையின் செயல்பாடுகளும் பராமரிப்பும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் இருந்தும் சிலர் முறையாக பணிக்கு வருவதில்லை என்றும் இதனால் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் கூடுதல் சிரமம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மருத்துவமனை வளாகம் மற்றும் நோயாளிகளுக்கான அடிப்படை வசதிகள் முறையாக பராமரிக்கப்படாததால் சிகிச்சைக்காக வரும் ஏழை எளிய மக்கள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாமல் துர்நாற்றம் வீசுவதாகவும் பாழடைந்து இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் மருத்துவமனை படிக்கட்டுகளில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மது பாட்டில்கள் மற்றும் போதைப் பொருட்களை அதே இடத்தில் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனை சீர் செய்யப்படாமல் பாதுகாப்பு குறைபாடுகளாலும் சீரழிந்து வருகிறது மருத்துவமனை. இதனை நோயாளியாக சென்ற பொதுமக்கள் வீடியோவாக எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். பிஜேபி கொடுத்த அறிக்கையை தான் ஆளுநர் வாசித்ததாகவும் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட் வாயால் வடைசுடும் பட்ஜெட் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பிஜேபி கொடுத்த அறிக்கையை தான் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வாசித்ததாகவும் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட் வாயால் வடைசுடும் பட்ஜெட் என காங்கிரஸ் கட்சி
நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி சட்டப்பேரவையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் சார்பில் வரவு செலவு அறிக்கை மற்றும் ஆளுநர் உரை இடம்பெற்றது. மக்களின் நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவிற்கு நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் தாக்கல் செய்துள்ளார் என்று குறிப்பிட்டார். 2020 புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி, புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தார். 5 ஆண்டுகள் கடந்தும் வரும் 5 ஆண்டுகளும் அவர்களே ஆட்சி வந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டங்கள் தான் இந்த பட்ஜெட்டில் உள்ளது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றி குறிப்பிடவில்லை. புதுச்சேரியில் 5000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுத்தோம் என்று கூறி வந்த ரங்கசாமி நேற்று வாசித்த பட்ஜெட் உரையில் 4100 பேருக்கு பணி வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ன என்பது குறித்து எந்த வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை. கடந்த ஆட்சியின் போது சர்க்கரை ஆலைகளை செயல்படுத்துவோம், பஞ்சாலைகளை திறப்போம் என்று கூறினார்கள். எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட் வாயால் வடைசுடும் பட்ஜெட்டாக தான் உள்ளது. புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி 1000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று அறிவித்தார். ஆனால் 430 கோடியில் மேம்பாலம் வருகிறது என்றால் மீதமுள்ள 500 கோடி ரூபாய் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பிய அவர், கடலோர மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பு அதிக அளவில் உள்ளது, இதற்கான எந்த ஒரு தீர்வும் பட்ஜெட்டில் காணப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நெல், கரும்பு, பருத்திக்கு கூடுதல் விலை அறிவிக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் சொன்ன அதே நிலைப்பாடுதான் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் உள்ளது. விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை செய்யுமா இந்த அரசு என்றால் ஏதுமில்லை. குறுவை சாகுபடி பற்றியோ சம்பா சாகுபடி பற்றியோ கண்டுகொள்ளவில்லை. யாருக்குமே பயன்படாத திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஏமாற்று திட்டம். மாடு ஆடு லோன் ரத்து செய்யப்பட்டுள்ளது, கோழி லோன் மட்டுமே உள்ளது என்று விமர்சித்தார். நேரமே இல்லை, உடனடியாக பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும். தற்காலிக சபாநாயகரை வைத்து பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும். விவாதங்கள் செய்ய நேரமில்லை என்றாலும் அவசர கதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடப்பது என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் என்று சொல்ல வேண்டாம், பிஜேபியின் நமச்சிவாயம் அரசாங்கம் என்று சொல்ல வேண்டும். அதுதான் பொருத்தமாக இருக்கும். பிஜேபி கொடுத்த அறிக்கையை தான் ஆளுநர் உரையாக படித்திருக்கிறார். பிஜேபியின் முழுமையான அரசு புதுச்சேரியில் நடைபெறுகிறது. நமச்சிவாயத்தின் ஆட்சிதான் நடைபெறுகிறது. நேரம் வரும்போது கணக்கு தீர்க்க வேண்டும் என முதலமைச்சர் கூறி வந்த நிலையில் முதலமைச்சரை நமச்சிவாயம் கணக்கு தீர்த்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அமைச்சர்கள் சரியாக அவரை அலுவலகத்தில் அமர முடியவில்லை, சபாநாயகர் நியமிக்க முடியவில்லை, துணை சபாநாயகர் போட முடியவில்லை. கூட்டணி கட்சியின் சண்டை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆட்சி நிலைக்குமா என்று மக்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர் என்று கடுமையாக விமர்சித்தார். கூட்டணிக்குள் சண்டை போடுவது போல் போட்டுக்கொண்டு வேலையை முடித்துக் கொள்கிறார்கள். பிஜேபியின் தலைமை அலுவலகம் இந்திரா காந்தி சிலை அருகே இல்லை, பீச் ஓரம்தான் உள்ளது. இப்போது இருக்கிற பிஜேபி தலைவர் ராமலிங்கம் கிடையாது, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தான் தலைவர் என்று அடுக்கடுக்காக குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம், நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பார்த்தாலே பிஜேபி பயப்படுகிறது, முன்சீட்டில் கூட யாரும் இருப்பதில்லை, அதில் பயந்து போய்தான் அமித்ஷா புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் வருகை புரித்தார் என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க வருவாயை பெருக்கி நாட்டை பாதுகாத்து மக்கள் நலனுக்காக நிதியை சரியாக பிரித்து செலவிடும் ஒரு சிறந்த நல்லாட்சிக்கு வழிகாட்டியாக துணைநிலை ஆளுநர் அவர்களின் இந்த உரை அவையில் அமைந்திருந்தது. நமது மாநில வளர்ச்சி விகிதம் 2.21 8.12 உயர்ந்துள்ளது. மக்களின் சராசரி ஆண்டு வருமானம் 3,44,926 அதிகரித்துள்ளது. அரசின் மொத்த வரவு 13,397 கோடியாக உயர்ந்திருக்கிறது. கட்டமைப்பு பணிகளுக்கான மூலதன செலவு 765 கோடியாக உயர்ந்துள்ளது. உள்கட்டமைப்பில் பெரிய விமானங்கள் வந்து செல்லும் வகையில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடக்கின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடேசன் நகர் முதல் முள்ளோடை வரை மேம்பால பணிகளும் பழைய துறைமுகத்தில் நியூ ஃபெரி டெர்மினல் அமைக்கப்பட உள்ளன.
சுற்றுலாவை மேம்படுத்த வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கமேடு பகுதியும் கடற்கரையை அழகுபடுத்தும் பாண்டி நெக்லஸ் திட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் 4750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்ட வசதியும், அடித்தட்டு மக்களின் நலனை காக்க குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை மற்றும் பெண்களின் ஊட்டச்சத்து சுயதொழில் வாய்ப்புகளுக்கு முழு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. மீனவ குடும்பங்களுக்கான தடைக்கால நிவாரணம் 6500 உயர்வு மற்றும் 30,000 விவசாயிகளுக்கு 100% இலவச மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. 1.10 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து உணவு மற்றும் விளிம்பு நிலை முதியோர்களுக்கான மருத்துவ பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் இந்த தொலைநோக்கு வளர்ச்சி உரையை போற்றி புதுச்சேரி மக்களின் நலனுக்காக அரசு மேற்கொண்டு வரும் இந்த அனைத்து நலத்திட்ட பணிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் என்று நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் அருள்மிகு செல்வ கணபதி ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை தொடங்கியது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 12வது தெரு மேற்கு திசை அமர்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்த்தனை, 108 சங்காபிஷேகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இவ்விழாவை ஒட்டி இன்று காலை 6 மணிக்கு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெற்றது. நாளை காலை 8 மணிக்கு 108 சங்காபிஷேகம் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பூர்ணாகோதி, தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பின்னர் பகல் 12 மணி அளவில் அபிஷேகமும் 1 மணிக்கு மகா தீபாராதனையும் நடைபெற உள்ளது. மாலை 7 மணிக்கு சந்தன காப்பு, தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெறுகிறது. விழாவுக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை, அறங்காவல் குழு இளைஞர்கள், மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். கோட்டக்குப்பத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் 300 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 74வது பிறந்தநாள் விழா தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி வாயில் முன்பு வைக்கப்பட்டிருந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு கோட்டக்குப்பம் நகர செயலாளர் ஜாஃபர் அலி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. கோட்டக்குப்பம் நகர செயலாளர் ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அவைத் தலைவர் சித்திக் பாஷா, பொருளாளர் சக்திவேல், துணை செயலாளர்கள் மாரி, அப்துல் லத்தீப், முகமது அலி மற்றும் நகர பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரில் பார்வையிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. நேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிலையில் இன்று துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. இதனை நேரில் காண கல்லூரி மாணவர்கள் சட்டசபைக்கு வருகை தந்தனர். குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதம் மற்றும் கூட்டத்தொடர் நடைபெறும் விதம் குறித்து நேரில் அறிந்து கொண்ட மாணவர்கள் இது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்ததாக தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி சட்டசபையில் சட்டமன்ற நடவடிக்கைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை நேரில் பார்த்து தெரிந்து கொண்டதாகவும் அவர்கள் கூறினர். புதுச்சேரி உள்ளூர் தொலைக்காட்சி உரிமையாளர்கள் எல்ஜேகே கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை புதுச்சேரி உள்ளூர் தொலைக்காட்சி உரிமையாளர்கள் எல்ஜேகே மாநில செயலாளர் ரவி ராஜாராம் தலைமையில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்கள். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 15,010 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,20,080 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,590 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார்.
சின்ன முதலியார் சாவடியில் கடலில் குளித்த பள்ளி மாணவன் ஒருவரை தேடும் பணியில் 2 மாநில கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை லட்சிய ஜனநாயக கட்சி வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.